அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கையுடன் கவிதையின் தொடர்ச்சியாக அடுத்த பாடத்திட்டம் விஜய் சொல்லக்கூடிய வரிகள். இப்பொழுது நம்ம அவருடைய கவிதையின் தொடர்ச்சி வாயிலாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வரிகளும் தன்னம்பிக்கை சார்ந்த கவிதைகளை நமக்கு தருது. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை சார்ந்த கவிதைகளோட வரிகளோட இறுதியான வரிகள், உன்னை உதாசீனப்படுத்தும் உறவை நீ உதாசீனப்படுத்து அப்படின்றார். நீ அது ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுகளை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இப்போ உறவுகள் ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். நிறைய உறவுகள் நம்மளை மேலோங்கி கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில உறவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் நம்ம இப்படி வளர்த்து விட்டோம்னா நம்மளோட மேலோங்கி போயிடுவானோ அப்படின்னு நினைக்கிற உறவுகள்லாம் நிறைய இருக்குது. அவர் அப்படி தான் பிரித்து சொல்கிறார். என்னென்னா, உன்னை உதாசீனப்படுத்தும் உறவை நீ உதாசீனப்படுத்து அப்படின்றார். நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் டிவி நிகழ்ச்சி ஒன்று பார்த்துருக்கலாம். அந்த டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான், அருமையாக படிக்கிறான். எப்படின்னா, தன்னோட உழைப்புனால் படிக்கிறான். வாழைக்காய் தூக்குவது, கூலி கிடக்கிற வேலையை பார்க்குறது, அதை வச்சு ஒரு படிக்கிறான். அவங்க என்னென்னா, அவங்க உறவு முறைகள் அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சில உறவுகள்லாம் பரிதாபப்படுறாங்க. சில உறவுகள்லாம் இவன் படித்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு அவனை உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்போ அவனை சில உறவுகள் பாவப்பட்டு இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற உறவுகளும் இருக்குது. அதே நேரத்தில் இவெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நினைக்கிற உறவுகளும் இருக்குது. இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ அதை விட்டுட்டான். எதனா அந்த பாவப்பட்ட உறவுகளை விட்டுட்டான். சரி, நம்ம மீது பாவப்படுறாங்க, இல்லை நமக்கு இறக்கப்படுறாங்க, நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க, அதை அவன் யோசிச்சு பார்க்கல. ஆனால் அவனை உதாசீனப்படுத்தினாங்க இல்லையா, அதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறி காமிக்கணும் அப்படின்னும் அந்த உறவு அவன் எடுத்துக்கிறான். எப்படின்னு பார்த்தி அதான் சொல்கிறாரு, உன்னை உதாசீனப்படுத்த உறவை நீ உதாசீனப்படுத்து. அப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் இப்போ ஐடிஐ படிச்சுட்டு மேலோங்கி வர்றான். மேலோங்கி வரும் பொழுது அவங்களுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது. அதை அடுத்த வரி பாருங்க, உன்னை பக்குவப்படுத்தும் தோல்விகள் நீ சொந்தமாக்கு. உன்னை பக்குவப்படுத்தும் தோல்விகளை நீ சொந்தமாக்கு. உன்னை எதெல்லாம் அந்த தோல்விகள்லாம் உன்னை எதெல்லாம் தோல்வியாக்குதோ அதெல்லாம் நீ உனதாக்கி அதை பக்குவப்படுத்திக்க. அப்படி பக்குவப்படுத்தின அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ மேலோங்கி வரலாம். அந்த தோல்விங்கிறது எது? நீங்கள் உன்னை புறந்தள்ளினாங்க இல்லையா, அதை நீ தோல்வியாக எடுத்துக்கிட்ட. அந்த புறந்தள்ளின தோல்விகள் தான் உன்னை இப்போ மேலோங்கி கொண்டு வருது. அப்போ என்ன பண்ணு, அந்த உறவுகளை தூக்கி வீசு அப்படின்றார். அந்த தூக்கி வீசிடு. அடுத்தது, பின் வெற்றி என்னும் சொல் உனக்கு சொந்தமாகும். இறுதியாக அந்த வெற்றிங்கிற கனியை படிப்பேன் இல்லையா, நான் படித்து மேலோங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் அந்த வேலை காரணமாக இன்னொரு 10 பேர் படிக்க வைப்பேன். ஒன்றால் இன்னொரு 10 பேர் படிப்பாங்க, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர் படிக்க வைப்பான் அப்படின்னு இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றியை என்ன பண்ணு, உனக்கு சொந்தமாக்கிக்க அப்படின்றார். இப்போ பாருங்கள், அவருடைய வார்த்தைகள்லாம் பாருங்கள். நீ உழைக்கிற உழைப்பு, நீ கஷ்டப்படுற அந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு போய் சேரணும். அதே நேரத்தில் அது உனக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றாரு. அதுதான் அவர் போடுற வரிகள். பின் வெற்றி என்னும் சொல் உனக்கு சொந்தமாகும். எப்படி பாருங்களேன், ஒரு அழகான சொல்லை போட்டு உன் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயத்தை உனக்கு புலப்படுத்தி இது உன்னால் முடியும் அப்படிங்கிற விஷயத்த உனக்கு செயல்படுத்துகிற வரிகள் தான் இந்த வரிகள். அப்போ ஒவ்வொரு விஜய் எழுதக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் தன்னம்பிக்கை சார்ந்த வரிகளாக இருக்குது. அந்த தன்னம்பிக்கை சார்ந்த வரிகள் தன்னை மேலோங்கி கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த விஜயோட வரிகள் தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு வரிகளாக நம்ம பார்த்தோம். அந்த வரிகளை நம்ம நமக்கான வரிகளாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய வெற்றி பாதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் தன்னம்பிக்கை சார்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத புலப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே வெற்றியே பாதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெகு தூரம் போகாது. அவனுடைய தோல்விகள் தான் அவனை வெகு தூரம் அழைச்சிட்டு போகும். அப்போ அந்த தோல்விகள் இருந்து தான் அவனால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அப்படி தோல்விகள் தான் அவனுக்கு பாடங்களை கற்றுத்தரும். அந்த பாடங்கள் தான் இறுதி வரைக்கும் அவனுடைய பயணத்தோடைய தொடர்ச்சியாக இருக்கும் அல்லது முடிவாக இருக்கும். அல்லது ஒவ்வொரு வரிகளையும் நம்ம எளிமையாக்கிக்கிட்டு அந்த எளிமையோடு வாழக்கூடிய சில விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாதிரியும்
நம்ம வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பணத்தை தொடரலாம். அப்படி தன்னம்பிக்கை சார்ந்த விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். அந்த தன்னம்பிக்கை சார்ந்த விஷயத்தை சொல்லித்தர விஜயோடைய வரிகளோடு நம்ம வந்து இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். நன்றி.